ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் ஸ்லோப் ஏடிசி, அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இந்த டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கன்வெர்ட்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கன்வெர்ட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் கன்வெர்ட்டர், அதாவது இன்டகிரேட்டிங் கன்வெர்ட்டர். ஸோ இந்த சிங்கிள் ஸ்லோப் கன்வெர்ட்டர் எதுக்கு கீழே வரும்னா இன்டைரக்டிங் கன்வெர்ட்டர், அதாவது இன்டகிரேட்டிங் கன்வெர்ட்டருக்கு கீழே வரும். ஸோ இந்த சிங்கிள் ஸ்லோப் ஏடிசியில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டயக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் RAM generator, then comparator, AND gate, BCD or binary counter, then timing control, then latches, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 7 segment display. ஸோ இந்த சிங்கிள் ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி சிம்பிள் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். நம்ம வந்து லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து என்னென்னா இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் சிக்னல்லேருந்து நமக்கு என்னென்னா ஒரு ரீசெட் சிக்னல் வந்து வரும். ஓகேயா? ஸோ ரீசெட் சிக்னல் எங்கே வரும்னா பிசிடிக்கும் வரும், தென் RAM ஜெனரேட்டருக்கும் வரும். அப்போ சர்க்யூட்டில் வந்து ஒரு கண்ட்ரோல் சிக்னல் இருக்கும், டைமிங் அண்ட் கண்ட்ரோல் சிக்னல். ஸோ அது வந்து ரீசெட் பண்ணும். ஓகேயா? அந்த ரீசெட் சிக்னல் வந்து பிசிடிக்கும் வரும், இந்த RAM ஜெனரேட்டருக்கும் வரும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட் அட் த ஸ்டார்ட் த ரீசெட் சிக்னல் இஸ் ப்ரொவைடட் டு தி RAM ஜெனரேட்டர் அண்ட் த கவுண்டர். அப்போ தஸ் கவுண்டர் வந்து இப்போ என்ன ஆகும், ரீசெட் டு 0க்கு ரீசெட் ஆகும். ஸோ இது வந்து 4-bit பைனரி கவுண்டர். ஸோ 0க்கு ரீசெட் ஆயிரும். ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்புட் வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ண போகிறோம் டு த பாசிட்டிவ் ஆஃப் த கம்பேரட்டர் டெர்மினல். ஓகே, கம்பேரட்டரோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு அனலாக் இன்புட் சிக்னல் கொடுக்குறோம் Vin. ஸோ இன்புட் சிக்னல் கொடுக்கும்போது ஃபஸ்ட் இதை ரீசெட் தான் பண்ணியிருக்கோம், 0ல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வோல்டேஜையும் கம்பேர் பண்ணும்போது கம்பேரட்டர் அவுட்புட் வில் பி ஹை பிகாஸ் அனலாக் இன்புட் வோல்டேஜ் வந்து நமக்கு மோர் பாசிட்டிவ் தேன் தி நெகட்டிவ் டெர்மினல். அப்போ கம்பேரட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும்போது நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், அட் த சேம் டைம் வி ஆர் அப்ளைங் தி கிளாக் சிக்னல். ஸோ கிளாக் பல்சஸ் கொடுக்கும்போது கிளாக் பல்சஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி வரும். ஸோ வென் கிளாக் சைக்கிள் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போதெல்லாம் இங்கே கம்பேரட்டரும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு AND கேட்டோட அவுட்புட் வந்து என்னது ஹை. தட் மீன்ஸ் AND கேட் வந்து என்னேபிள் ஆகும். புரியுதுல? AND கேட் வந்து என்னேபிள் ஆகும். ஸோ AND கேட் வந்து என்னேபிள் ஆகும்போது இந்த கிளாக் வந்து எங்கே ரீச் ஆகும்னா இந்த கவுண்டரில் வந்து ரீச் ஆகும். ஸோ கவுண்டரில் வந்து ரீச் ஆகும்போது நமக்கு கவுண்டர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அதோட அனலாக் இன்புட் வேல்யூவை வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்பெல்லாம் வந்து கிளாக் சிக்னல் வந்து கவுண்டருக்கு வருதோ அதெல்லாம் வந்து இது என்ன பண்ணும், கவுண்டர் வந்து கவுண்ட் பண்ணும் எவ்வளோ டைம் எடுக்குது. ஓகே, அப்படிங்கிறத வந்து இதை கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கவுண்ட் பண்ணும். சேம் அந்த ஹை அவுட்புட் தானே வருது. இப்போது இது வந்து ஹையாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு, அதாவது கம்பேரட்டர் அவுட்புட் ஹையாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு AND கேட் வந்து எனேபிள் ஆகும். அப்போ ஹை அவுட்புட் வரும்போது இந்த RAM சிக்னல் வந்து இப்போ என்ன ஆகும்னா RAM ஜெனரேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா? ஸோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா RAM ஜெனரேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இது ஹையாக வர இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் நம்மளோட Vin வோல்டேஜ் வந்து இப்போ 2 வோல்ட்டுன்னு ஃபார் அஸ்யூம் சும்மா வச்சுக்கோங்க, 2 வோல்டேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் இந்த RAM இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 2 வோல்டேஜை ரீச் பண்ணும். அகெயின் வந்து 2 வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு என்னது Vin வந்து எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். இந்த 2 வோல்டேஜை எக்ஸீட் ஆகும்போது Vin வந்து இப்போ எப்படி இருக்கும், வெரி லோவாக இருக்கும். கரெக்டாக? Vin வந்து கம்மியாக இருக்கும். ஸோ Vin வந்து கம்மியாக இருக்கும்போது கம்பேரட்டர் அவுட்புட் வில் பி லோ. கம்பேரட்டர் அவுட்புட் லோவாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த AND கேட் பார்த்திங்கன்னா லோ அவுட்புட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ லோ அவுட்புட் ப்ரொவைட் பண்ணும்போது இங்கே கிளாக் சிக்னல் வருமா, வராது. ஓகேயா? ஸோ இது வந்து இந்த கவுண்டர் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்கும், இந்த RAM சிக்னல் வந்து அனலாக் இன்புட்டை ரீச் பண்ண எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத தான் இந்த கவுண்டர் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரீச் ஆனதுக்கப்புறமா இது கவுண்டர் பண்ணுறது என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். அப்போ கரெக்டாக அது ரீச் ஆகிற வரைக்கும் கவுண்ட் ஆயிரும். ஓகேயா? ஸோ எந்த டைமில் அப்படிங்கிறது இது கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது வந்து 0 ஆயிடுச்சு. 0 ஆன உடனே இந்த 0 வந்து என்னென்னா இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்ரி இருக்குல்ல, இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்ரி வந்து சென்ஸ் பண்ணும். ஓகே, கம்பேரட்டர் அவுட்புட் வந்து இப்போ 0 ஆயிடுச்சு அப்படிங்கிறத இது சென்ஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா இங்கேருந்து ஒரு சிக்னல் வந்து இந்த லேச்சஸுக்கு வரும். ஓகே, அந்த லேச்சஸ் உடனே என்ன பண்ணோன்னா இந்த பைனரி கவுண்டரில் வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவை இது எடுத்துக்கும். ஓகே, பைனரி கவுண்டர் இப்போ என்ன கவுண்ட் பண்ணியிருக்கோம், நம்மளோட RAM சிக்னல் வந்து அனலாக் இன்புட்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத தான் கவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணி கவுண்டரில் இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை இந்த லேச்சஸ் வந்து எடுக்கும். ஸோ அந்த லேச்சஸ் எடுத்த உடனே இது என்ன பண்ணோன்னா
டைமிங் கண்ட்ரோலில் இருந்து ஒரு கண்ட்ரோல் சிக்னல் வந்து இந்த பைனரி கவுண்டரையும் ரேம் ஜெனரேட்டரையும் அகைன் ரீசெட் ஆகிடும், 0க்கு ரீசெட் பண்ணிடும். லேச்சஸ் வந்து எல்லா டேட்டாவையும் எடுத்தாச்சு, இது ரீசெட் டு 0. ஓகே, ஸோ லேச்சஸ்லேருந்து டீகோடர் மூலமாக நமக்கு எங்கே வந்து டிஸ்பிளே ஆகும், 7 செக்மெண்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ இந்த 7 செக்மெண்ட்டில் டிஸ்பிளே ஆகிற வேல்யூவும் நம்மளோட அனலாக் இன்புட்டை இப்போ எப்படி இருக்கும், ப்ரொபோஷ்னலாக இருக்கும். புரியுதுல? ஸோ எப்படி ப்ரொபோஷ்னலாக இருக்கும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேம் இன்புட், இது வந்து இன்புட் வோல்டேஜ் Vன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேம் இன்புட் வந்து இன்புட் வோல்டேஜை ரீச் ஆன உடனே கவுண்டர் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் அது என்ன பண்ணும், இன்புட் வோல்டேஜோட அளவை தான் இது வந்து கவுண்ட் பண்ணும். அப்படின்னா இந்த கவுண்டரோட வேல்யூவும் எதுவும் ப்ரொபோஷ்னலாக இருக்கும், V இன்னும் கவுண்டரோட வேல்யூவும் ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லோப் ஏடிசி. ஸோ சிங்கிள் ஸ்லோப் ஏடிசி இப்போ தியரி பாருங்கள், வெரி வெரி சிம்பிளாக இருக்கும். At the start, the reset signal is provided to the RAM generator and the counter. Okay, first நம்ம reset signal provide பண்ணுறோம். Thus, counters are reset to 0. Okay, the analog input voltage Vin is applied to the positive terminal of the comparator. Okay, at this is more positive than the negative input. கரெக்டாக ஃபஸ்ட்டு நமக்கு பாசிட்டிவ் டெர்மினலில் இருக்கிறதா ஹையாக இருக்கும். அப்போ கம்பேரட்டர் அவுட்புட் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். The output of the RAM generator is applied to the negative of the comparator. RAM generatorோட அவுட்புட்டை தான் நம்ம கம்பேரட்டரோட நெகட்டிவ் டெர்மினலுக்கு கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, the high output of the comparator ஃபஸ்ட்டு நமக்கு ஹையாக இருக்கும், எது Vin தான் ஹையாக இருக்கும், RAM generator output first லோவாக இருக்கும். அப்போ the high output of the comparator enables the AND gate which allows clock to reach the counters and also this high output start the ramp. ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்னது ரேம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. த ரேம் வோல்டேஜ் இப்போ வந்து கோஸ் பாசிட்டிவ் வந்துகிட்டே இருக்குது அன்டில் இட் எக்ஸீட் த இன்புட் வோல்டேஜ். இன்புட் வோல்டேஜை எக்ஸீட் ஆகிற வரைக்கும் ரேம் வோல்டேஜ் வந்து நமக்கு என்ன ஆகிட்டே தான் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். வென் இட் எக்ஸீட் Vinோட இது எக்ஸீட் ஆகும்போது இந்த கம்பேரட்டர் அவுட்புட் கோஸ் லோ. பிகாஸ் நமக்கு நெகட்டிவ் இன்புட் தான் இப்போ என்ன ஆகிடுச்சு, ஹை ஆகிடுச்சு, பாசிட்டிவ் இன்புட் கம்மி ஆகிடுச்சு. அப்போ திஸ் டிசேபிள்ஸ் அண்ட் கேட் வந்து இப்போ என்ன ஆகிடுது, டிசேபிள் ஆகுது. அப்போ இது என்னதை ஸ்டாப் பண்ணும், கிளாக் வந்து கவுண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும். ஓகேயா? தஸ் இப்போ என்ன ஆகும், இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்ரி சொன்னேன்ல, இது 0 வந்த உடனே கண்ட்ரோல் சர்க்யூட்ரி வந்து ப்ரொவைட்ஸ் தி latch சிக்னல் விச் இஸ் யூஸ்டு டு latch த counter data. ஸோ இங்கேருந்து ஒரு latch சிக்னல் ப்ரொவைட் ஆகும், இது வந்து என்ன பண்ணும், used to latch the counter data. The reset signal resets the counter to 0s. இப்போ reset signal என்ன பண்ணும், கவுண்டர் வந்து 0க்கு செட் பண்ணிடும். ஆல்சோ ரீசெட் தி RAM ஜென்ரேட்டரையும் என்ன பண்ணும், ரீசெட் பண்ணிடும். The latched data இப்போ என்ன ஆகும், displayed using டீகோடரை யூஸ் பண்ணி 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ this is the output diagram of single slope ADC. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஃபார் வோல்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா டைம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிராஃப். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப சிங்கிள் ஸ்லோப் ஏடிசி. ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து வெரி இன்எக்ஸ்பென்சிவ் டு ப்ரொடியூஸ், ரொம்ப கம்மி, எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் லோ பவர் கன்சப்ஷன், பவர் வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணும், குட் நாய்ஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். தென் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்லோ கன்வர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ரேம் ஜெனரேட்டரில் தான் நம்ம வந்து மெயினாக இது பண்ணுறோம். ஸோ ரேம் ஜெனரேட்டரில் வந்து என்ன ஆகும்னா டைம், டெம்பரேச்சர், அப்புறம் இன்புட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிஸ், இதனால் என்ன ஆகும்னா நிறைய வேரியேஷன்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன ஆகும்னா க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்லோப் ஏடிசி. இந்த சிங்கிள் ஸ்லோப் ஏடிசி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.